இப்போ வந்து நம்ம மாஸ்டர் பரோட்டா போடுறது எப்படின்னு சொல்லித்தர போகிறாரு. அதாவது பரோட்டா மாவில் சட்டையை போடாமல் சண்டை போட்டுருக்காரு. அந்த அளவுக்கு பரோட்டா மாஸ்டர் வேறு. அப்படியே உருட்டி பெருசாகிறது அந்த பரோட்டா வந்து ஷேப்பே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் பரோட்டா உருட்டன்னு சொல்லிட்டு காட்டி தர்றாரு பாருங்க. அப்புறம் அந்த பரோட்டாவில் வந்து 1000 ஓட்டைகள் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. பரோட்டா வேறு கல்லை விட பெருசாக இருக்கும். இப்போ கல்லை விட பெருசாக வந்து இருந்துச்சுன்னா சரியாக வேகாது. அதனால தான் அந்த பரோட்டா வந்து பெருசாக போட்டிருக்காரு. தப்பாக நினைக்காதீங்க. அதாவது என்னென்னா கல்லெல்லாம் கழுவ மாட்டோம். கல்லெல்லாம் கழுவாமல் போட்டால் தான் அந்த டேஸ்ட் அப்படியே வரும். அதனால தான் கல்லெல்லாம் கழுவாமல் அப்படியே நாளாக மடித்து போடுறது. நாளாக மடித்து போட்டு அப்படியே தூக்கி கல்லை போட்டு அப்படியே மறைச்சி அதில் நிறைய ஓட்டைகள் இருக்கும். அதெல்லாம் கண்டவே கூடாது. அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓட்டை பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே எம்எல்ஏவும் போக வேண்டியதுதான். ஓகே, யாருக்காவது பரோட்டா அடிக்க தெரியலைன்னா நம்ம மாஸ்டரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அவர் சூப்பராக வந்து பரோட்டா அடித்து காமிச்சு தருவார். இதில் வந்து பாதியை பிச்சு அங்கிட்டு போட்டார். சரி, ரைட்டு. பருப்பு கறி என்னது இது? பருப்பு கறியா? பரோட்டா